வருமானம் இப்போ வானத்தை கூட கீழே தரை இறங்கட்டுன்னா இறங்கும். நீங்க ஏறி வானத்துக்கு மேல போகலாம். இட் கேன். வானம் இறங்குவதற்கு தயாராக இருக்கிறது. வானமும் பூமியும் ஒன்றா கலக்க முடியாமல் இருப்பதற்கு இடையில் இருக்கும் கர்மவாதிகளான நாம் தான் காரணம். நன்றாக சிந்திக்கவில்லை. இல்லைன்னா வானம் இறங்கி தொடும். ஏன்னா பூமியிடம் இருக்கிற ஈர்ப்பு இடையில் இருக்க நபர்னால தடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அத்தனை உயிர்களும் அப்படியே மறைஞ்சு போச்சு, இல்லாம போச்சுன்னா வானம் தரையை தொடும். ஏன்னா பூமியினுடைய ஈர்ப்பு அதிகமாக போவோம். இப்ப அத்தனை என்ன பண்ணப்படுகிறது? தடைப்படுத்தப்படுகிறது. அப்ப யோசிச்சு பாருங்க, ஒன்றுக்கு மேல் ஒன்று, ஒன்றுக்கு மேல் ஒன்று என்று அடுக்கி வைக்கப்பட்டிருக்கு. ஒரு பொண்ணை தான் பாக்குறோம். அந்த பொண்ணை அவங்க பார்க்கக்கூடியவங்க கேக்குறாங்க. ஒரு அம்மா கேக்குது, என் பையன் நல்லா படிச்சிருக்காமா, பேங்க்ல வேலை பாக்குறான், அவனை நீ கெட்டிக்கிறியான்னு அந்த பொண்ணுகிட்ட அந்த அம்மா கேட்க. அந்த அம்மா தெரிஞ்சவங்க தான், பல வருஷமா. இல்ல இந்த பொண்ணு பேங்குக்கு வரும், அந்த அம்மா பேங்க் மேனேஜரா இருக்குது. அது கேக்குது அந்த பொண்ணுகிட்ட, என் பையனை கெட்டிக்கிறியா, கெட்டி தட்டுமான்னு. அப்படியே யோசிக்கும், இவத்தான் கெட்ட போறா, இவளுக்குதான் மாப்பிள்ளை வேணும். ஆனா சிந்தனை என்ன போவோம், அப்பா அம்மாவுக்கு தெரியணுமா, அப்பா அம்மா ஒத்துக்குவாங்களா, அவங்க ஏதாவது மாப்பிள்ளை பார்த்து வச்சிருப்பாங்களா, அண்ணன் ஒத்துக்குவானா, எவ்வளவு பதில் சொல்ல முடியாது. ஏன்னா இது தனிப்பட்ட முடிவு எடுப்பது அல்ல. ரெண்டாவது சமூகத்துல இப்ப அந்த கேட்ட மேனேஜர் அந்த அம்மா என்ன ஜாதியோ இது என்ன ஜாதியோ அது ஓடும். நம்ம ஜாதி ஜனங்க ஒத்துக்குவாங்களா, ஊருக்குள்ள இருக்க முடியுமா? அப்ப எப்படி உங்களுக்கு காரியம் நடக்கும்? எந்த தடையும், இப்ப நீங்க ரோட்ல தான் போறீங்க, வேகமாக போகணும், சரியாக போகணும்னா ரோட்ல தடையே இருக்க கூடாது. நடந்து போனாலும் சரி, ஓடி போனாலும் சரி, வாகனத்துல போனாலும் சரி, தடையில்லாத ரோட்ல தான் நீங்க பயணத்தை முடிக்க முடியும். ரோட்ல பள்ளம் தோண்டி இருந்தா அது எப்படி போகும்? நடந்து எப்படி போக முடியும்? பாதியில நின்னுறோம். இப்படிதான் நம்ம வாழ்க்கையில செய்யக்கூடிய தொழிலையோ செயலையோ எதுலையாவது அடுத்தவர்களை பார்த்து பயந்து விடுகிறோம். அடுத்தவங்க குழி வெட்டி போடுறதான். இப்ப நீங்க ஒரு தொழில் பண்றீங்கன்னு வச்சுங்களேன், நண்பன்கிட்ட போய் சொல்றீங்க, டேய் எனக்கு ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்குதுடா, சூப்பர், அதை மட்டும் நான் எடுத்து சேல்ஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கேன், அடுத்த வருஷத்துல நான் ஒரு 50 லட்சம் ரூபாய்க்கு சொந்தக்காரனா இருக்கும். ஸ்டார்டிங்லேயே 5 lakhs லாபம் இருக்கு. அங்கிட்ட அதை வாங்கி கொண்டு வந்தாலே 5 லட்சம் ரூபாய் லாபம், வித்துட்டேன்னா 40 லட்சம் ரூபாய் லாபம் சொல்லி எல்லா விவரத்தையும் நண்பன்கிட்ட சொல்றான். நாளை அன்னைக்கு போய் அதை பணத்தை கட்டிட்டு அது அக்ரிமெண்ட் சைன் போடணும்னு இருக்கிறான். நாளை அன்னைக்கு போறான். அங்க போனா கம்பெனில சொல்றாங்க, நேற்றே போயிட்டு சார் ஆர்டர். இல்லையே, நான் கேட்டிருந்தேன், நான் வாங்கிக்கிறேன்னு சொன்னேன் சார். நீங்க சொன்னீங்க சார் உங்களுக்கு தான் கொடுக்கலாம்னு மேனேஜர் நினைச்சிருந்தாரு. ஆனா நேத்து வந்தவரு நீங்க சொன்ன ரேட்டை விட ஒரு 2 லட்சம் ரூபாய் கூட தரேன்னு சொன்னாரு. மேனேஜர் கொடுத்தாரு. எங்களுக்கு லாபம் தான் சார் முக்கியம். இது நீங்க இன்னைக்கு வரீங்க, அவர் நேற்று வாங்கிட்டாரு, ஒரு நாளைக்கு முன்னாடி நீ சேல்ஸ் ஆயிடுச்சு. அங்க கம்பெனில உள்ளவன் சொல்றான், ஷாக் ஆகி போச்சு. இல்ல எங்கிட்ட மேனேஜர் அவ்வளவு நம்பிக்கையை சொன்னாரு, அப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்னா எல்லா ஹோப்பும் கொடுத்தாரு, நானும் பணம் ரெடி பண்ணி வந்துட்டேனே, என்ன பண்றது சார், உங்களுக்கு பேட்ல நேத்து தான் ஒருவர் நேத்து அது மதியத்துக்கு மேல் தான் வந்து பணத்தை கட்டிட்டு ஆர்டர் சைன் போர்டு வாங்கிட்டு போயிட்டார். எப்படி இருக்கும்? வெறுத்துட்டான். கடைசியில திரும்பும் போது ஒரு வார்த்தை கேட்டான், யாருக்கு கொடுத்துருக்கீங்க சார், எந்த ஊருக்காரரு சார், சும்மா கேட்போமேன்னு கேட்டான். கரெக்டா சொல்றான், இவன் ஏரியால இவன் தெருல உள்ள இவன் வீட்டு நம்பர் 7ன்னு வைங்களேன், அது 13ஆம் நம்பர் வீட்டு பகவதி தான். எப்படி இருக்கும்? நைட்டு பூரா இருந்து பகவதிட்ட தான் பேசினான், எல்லாத்தையும் சொன்னான். காலேஜில் படிக்கும் போது இவன் சயின்ஸ் குரூப், அவன் ஆர்ட்ஸ் குரூப், அவ்வளவுதான் வித்தியாசம். அவ்வளவு ஃப்ரெண்டு. தொழில் இவ்வளவு லாபம் வருதுன்னு சொன்ன உடனே அவன் என்ன பண்ணிட்டான், அதுக்குள்ள அவங்க அண்ணன் மாமன் எல்லாத்தையும் ரெடி பண்ணி பணத்தை ரெடி பண்ணி போய் ஆர்டர் வாங்கிட்டு போகும்போது கூட இப்படி சொல்ல. அப்ப யோசிச்சு பாருங்க,
எப்படி நம்ம நட்பை நடைமுறையில வச்சுக்கிறது, இல்ல உறவு உபகாரமா வச்சுக்கிறதுன்னா வாய்ப்பு குறைவு. ஏன்னா நாம சொல்லக்கூடிய விஷயத்தை அவங்க கிரகிச்சுட்டாங்கன்னு வைங்களேன், அதுல ஆதாயம் இருந்தா அவர்கள் தான் அதை அடைய விரும்புவார்கள். இது மனித குணம். தாயை தவிர மீது எல்லாத்துலயும் இந்த குணம் இருக்கும். அம்மாவை தவிர, அம்மா மட்டும்தான். அது அப்பாவா இருந்தாலும், அண்ணன் தம்பியா இருந்தாலும், பாட்டியா இருந்தாலும், எல்லா உறவு முறைகள்லயுமே அவர்களுக்கு ஒரு விழுக்காடு ஆதாயம் தான். அப்பா அந்த அளவுக்கு பார்க்க மாட்டார். ஆனாலும் அந்த ஆதாயத்தை எப்படி பார்ப்பாருன்னா, இதனால நமக்கு நம்ம பையன் ஒரு தொழில் படிக்க போறான்னு வைங்களேன், அதுல பேர் கிடைக்காதுன்னா அப்பா சொல்ல வேண்டாம், அதுல எல்லாம் போய் எதுல மாற்றேன்பா. நீ இந்த டாக்டர் போடா, எனக்கு பெருமையா இருக்கட்டும், என் பையன் டாக்டர் நான் சொல்லுவேன்டா. அவர் அதை தான் பார்ப்பார். ஆனா அம்மாட்ட கேட்டா, உனக்கு எது முடியுமோ அதை படிட்டாரா சார், எதுல வேலை பார்த்தா நீ சந்தோஷமா இருக்கணும், அவ்வளவுதான். இந்த வார்த்தை பெத்த பிள்ளைகிட்ட கூட வராது. அப்ப நீங்க என்ன விரும்பீங்க, செய்யுங்க, நான் பாத்துக்கிறேன்ப்பா, சொல்லவே மாட்டான். சொல்லவே மாட்டான். அது பொண்ணானாலும் சரி ஆனா. அதான் தாய் தனி. நீங்க எல்லாரும் அதுல நமக்கு என்ன என்னதான் விட்டு கொடுத்தாலுமே மனசுக்குள்ள ஒரு ஈரம் அப்படியே இருந்து கசிஞ்சுக்கிட்டு இருக்கும். நம்ம பண்ணிருக்கலாமோ, நாளைக்கு அவன் நமக்கு உதவலைன்னா, இவங்களுக்கு வந்த ஒரு ஆர்டரை தம்பிகிட்ட மாத்தி விட்டுட்டாங்க, ரொம்ப பாச பொழுதுல தம்பி அவன் பொண்டாட்டி அவன் சேர்ந்து லாபத்தை பார்த்த உடனே இவளுக்கு ஒண்ணுமே கொடுக்கறது இல்ல, இப்ப திட்டுவா, கரிச்சு கொட்டுவா. எனக்கு இல்லடா நான் உனக்கு தந்த, நீ உன் பொண்டாட்டி பேச கட்டி எனக்கு ஒண்ணும் செய்ய மாட்டான். அவன் பொண்டாட்டி பிள்ளைதான் அவனுக்கு பெருசு, அக்கா தங்கச்சி எல்லாம் பின்னாடி. நீ புத்தி கெட்டு போயிருக்கிறேன்னா உன் புத்தியை நீ தான் சரி பண்ணிக்கணும், ஊன் சரி பண்ணாது. அவன் எப்படி அவன் பாசத்தோடு இருக்கு, அப்படி நீ எல்லாம் இருக்கணும். இது நம்ம மக்கள்கிட்ட இல்ல, இது குறைவு. அதாவது சுய சிந்தனை அற்றவர்களாகவே நாம் வாழ்கிறோம், முடிவாகவே சொல்லிடலாம்.